நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு தாட் ப்ரொவோக்கிங் லைஃப் ஸ்டோரி கேட்க போறோம். கர்நாடிக் மியூசிக் வேர்ல்டுல பிதாமகா அப்படின்னு போற்றப்படுகின்ற செயின்ட் புரந்தரதாசரோட லைஃப் ஹிஸ்டரி தான் இது. 15th செஞ்சுரி மகாராஷ்டிரால உள்ள புரந்தர்கத் அப்படின்ற பிளேஸ்ல பிறந்தவர் இவர். இவர் மிகப்பெரிய வணிகர் பரம்பரையில பிறந்தவர். அவரோட அப்பா வரதப்ப நாயக்கா அண்ட் அம்மா லக்ஷ்மி பாய். அவங்க 2 பேரும் இவருக்கு சூட்டிய பெயர் ஸ்ரீனிவாச நாயக்கா. இவரோட ஆரம்ப பாடங்கள்லாம் அவரு பயங்கர லேர்ன்ட் குருஸ் கிட்டேருந்து கத்துண்டாரு. ரொம்ப சீக்கிரமே உபனிஷத்ஸ், வேதாஸ், சான்ஸ்கிரிட், கன்னடம் இதுலலாம் அவர் ஒரு ஸ்காலர் ஆயிட்டாரு. அவங்க அப்பாவோட இந்த டைமண்ட் பிசினஸ் மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருந்தது. ஸோ ரொம்ப சீக்கிரமே அவரு இந்த ஜுவல்லரி மேக்கிங்ல இன்ட்ரிகேட் நாலேட்ஜ் அவருக்கு சீக்கிரமே கிடைச்சிடுது. அண்ட் அவரு ஒரு லீடிங் பிசினஸ் மேன் ஆயிட்டாரு. அன்இமேஜினபிள் வெல்த் அவர் சேர்த்து வச்சிருந்தாரு. ஜில்லியன் ஜில்லியன் டாலர்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ வெல்த் அவர் சேர்த்து வச்சிருந்தாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அதிகமா மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அண்ட் யாருக்கும் மணி கொடுத்து உதவ மாட்டாரு. அவரோட வைஃப் பேரு சரஸ்வதி பாய். அவங்க பயங்கர காட் பிலீஃப் உள்ளவங்க. அண்ட் இப்ப யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நீட் அப்படின்னா அவங்க கண்டிப்பா உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம் உடையவங்க. அப்போ ஒரு நாள் லார்ட் நாராயணா இவரோட ஆட்டிடியூட்லேருந்து கொஞ்சம் இவரை மாறணுமே, அதுக்கு நம்ம ஒரு லெசன் க கத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வயதான முதியவரா வருவாரு. அவர் ஸ்ட்ரெயிட்டா ஸ்ரீனிவாச நாயக்காவோட கடைக்கு போயிட்டு, இது மாதிரி என்னோட பையனுக்கு உபநயனம் பண்ண போறோம், பூணல் போட போறோம், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. ஸோ உங்களால முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸ்ரீனிவாச நாயக்கா இல்ல அதெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாரு. பட் அந்த வயசானவர் விடவே மாட்டாரு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, மாசக்கணக்கா அவர்கிட்ட ஏதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு கேட்பாரு. ஆனா ஸ்ரீனிவாச நாயக்கா பண்றதுக்கு ரெடியாவே இருக்க மாட்டாரு, பண்ணவும் மாட்டாரு. ஒரு நாள் என்ன பண்ணுவாரு அந்த வயசானவர், ஸ்ரீனிவாச நாயக்காவோட வீட்டுக்கு போயிடுவாரு. சரஸ்வதி பாய் கிட்ட அவரோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி கொஞ்சம் உதவ சொல்லி கேட்பாரு. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த ஒரு மூக்குத்திய அவர்கிட்ட கொடுத்து, "இத வச்சு நீங்க நல்லபடியா நடத்தி முடிச்சுக்கோங்கோ" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வயசானவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அத வாங்கிண்டு அவரு ஸ்ட்ரெயிட்டா ஸ்ரீனிவாச நாயக்காவோட கடைக்கு போயிடுவாரு. அங்க போயிட்டு, "இத நீங்க வச்சுக்கோங்க. வச்சுண்டு எனக்கு என்ன பணம் இதுக்கு ஆகுமோ, அத எனக்கு குடுத்துருங்கோ" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே ஸ்ரீனிவாச நாயக்கா யோசிப்பாரு. என்ன இவரு இவ்ளோ நாள் ஏதோ பணம் கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப என்னடான்னா எதையோ குடுத்து பணம் தான்னு சொல்றாரு. இவரு ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி பிரிச்சு பார்ப்பாரு. அந்த மூக்குத்திய பார்த்தோனே தெரிஞ்சிடும். அது அவரோட வைஃப் சரஸ்வதி பாயோட மூக்குத்தி தான்னு. இருந்தாலும் இது கரெக்ட்டா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அத சேஃபா ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு, "இதோ ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவரோட வீட்டுக்கு சரஸ்வதி பாய் கிட்ட "அந்த மூக்குத்தி எங்க?" அப்படின்னு கேட்பாரு. சரஸ்வதி பாய் உடனே பயந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. இவர்கிட்ட அந்த மூக்குத்தி வயதானவர்கிட்ட குடுத்துட்டேன்னு சொன்னா, இவரு கோச்சுன்ருவாரே, நம்மள உண்டில்லன்னு பண்ணிடுவாரே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, காட ப்ரே பண்ணிண்டு, அவங்க விஷத்த குடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த பாய்சன் பாக்ஸ தொறப்பாங்க. அங்க சர்ப்ரைஸா என்ன இருக்கும்னா, அவங்களோட மூக்குத்தி அதுக்குள்ள இருக்கும். அத பார்த்துட்டு சரஸ்வதி பாய்க்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். உடனே அவங்க அத எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்ரீனிவாச நாயக்கா கிட்ட போயிட்டு, நடந்த எல்லா கதையும், உண்மையும் சொல்லிடுவாங்க. உடனே அவரோட கடைக்கு போய் பார்ப்பாரு. அந்த ஓல்டு மேன் அங்க இருக்க மாட்டாரு. காட் தானே! அவரு டிஸப்பியர் ஆயிருப்பாரு. அதுதான் அவரோட லைஃப்ல அவருக்கு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆகும். அவரு இவ்ளோ நாள் அந்த வயதானவர அலைய விட்டது, காட இப்படி பண்ணதுக்கு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவாரு. அப்போ அவரோட வெல்த் எல்லாம் எவ்ளோ வொர்த்லெஸ் அப்படின்னு அவரு உணர்ந்துருவார். அந்த நிமிஷம் அவரு சேர்த்து வச்சிருந்த அந்த அத்தன சொத்தையும் அவரு சேரிட்டிக்கு எழுதி குடுத்துட்டு, அவரு ஒரு ஹரிதாசரா மாறிடுவாரு. தீட்சை வாங்குறதுக்காக ஹம்பில இருக்கிற குரு வியாச தீர்த்தாவ பார்க்க போவாரு. வியாச தீர்த்தா அவரோட ஞான திருஷ்டியில ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்திருப்பாரு. அதனால அவர் வந்தோன்னே அவருக்கு வர வச்சு, அவருக்கு புது பெயர் வைப்பாரு. அதுதான் புரந்தரதாசர். அவருக்கு தீட்சை அளிச்சு, கன்னடத்துல நெறையா கீர்த்தனைகள் எழுதுமாறு சொல்லுவாரு.
புரந்தரதாசருக்கு உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணா அண்ட் பண்டரிபுரம் பாண்டுரங்கா அந்த 2 டெய்டீஸ் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். அவரோட பென் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புரந்தர விட்டலா அப்படின்னு அவரோட கீர்த்தனங்கள்ல அவரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவரோட கீர்த்தனங்கள் சிம்பிள் லாங்குவேஜ்ல இருக்கும். ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் அதுல கண்டிப்பா இருக்கும். ரிச் பிலாசபிக்கல் கன்டென்ட்டும் இருக்கும். நவவித பக்தியிலயும் அவர் பகவான பூஜை பண்ணது நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம, அவரு வேரியஸ் நேச்சர்ஸ் ஆஃப் கிருத்தீஸும் நமக்கு குடுத்திருப்பாரு. லைக் தேவர்நாமா, படகலு, யுகாபோகா, சூலாதீஸ் அந்த மாரி நெறையா. சில கீர்த்தனங்கள்ல அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே அவர் எழுதியிருப்பாரு. லைக் ஆனலேக்கர கீதம், ஆதத்தெல்லா ஒலித்தே ஆயித்து, நாம் ஆடின கர்மா இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். அவரு 4,75,000 கீர்த்தனங்கள் எழுதியிருக்கார். இது மட்டும் இல்ல, நம்ம கர்நாடிக் மியூசிக் சிஸ்டமைஸ் பண்ணது புரந்தரதாசர் தான். அவரு தான் ஆரம்ப பாடங்கள் மாயா மாளவ கௌளை ராகத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி, சரளி வரிசை, ஜண்ட வரிசை, மேல் ஸ்தாய், தாட்டு வரிசை, அலங்காரங்கள், மலஹரி ராகத்துல கீதம், அது மாரி எல்லாமே அவரு தான் ஒரு ஃபவுண்டேஷனா நமக்கு குடுத்தது. அண்ட் அந்த ட்ரெடிஷன் தான் நம்ம டில் டேட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான தியாகராஜர், இவர வந்து மானசீக குருவா ஏத்துன்னு இருந்தார். அவரோட அம்மா சின்ன வயசுல அவருக்கு நெறைய தேவர் நாமா சொல்லி வச்சு, அவருக்கு வந்து கத்துக் குடுத்ததா ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இது மட்டும் இல்ல, வெஸ்டர்ன் திங்கர்ஸ் அண்ட் பிலாசபர்ஸ் அவா கூட இவரோட கீர்த்தனங்கள் மேல ரொம்ப கீன் இன்ட்ரெஸ்ட் காட்டினா. இன் பர்ட்டிகுலர் ஜெர்மன் மாங்க் ஹெர்மன் மாங்லிங் அப்படின்றவர் இவரோட கீர்த்தனங்கள் கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே கன்னடம் லாங்குவேஜ் கத்துண்டு, அதுல செலக்டட் கீர்த்தனையெல்லாம் ஜெர்மன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கத்துக் குடுத்தார் அப்படின்னும் ஹிஸ்டரி சொல்றது. சுவாமி ஹரிதாசர் மிகப்பெரிய ஹிந்துஸ்தானி பாடகர். அவரு வந்து புரந்தரதாசரோட டிசைபிள். அவரோட 80 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்தார். அவ்ளோ ஒரு ஹரிநாமம் ஸ்மரணம் பண்ண இவர சேஜ் நாரதர் ஓட மறு அவதாரம் அப்படின்னும் சொல்றா. இவர் பேர் கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர சில கீர்த்தனங்கள் ஜெகதோதாரணா, நாராயணா நின்ன, வெங்கடாச்சல நிலையம், பாக்யாதலக்ஷ்மி அது மாதிரி சொல்லிண்டே போடலாம். இன்னியோட சோல்ஃபுல் ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தர் எபிசோட்ஸ்ல நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நமஸ்கார்.